அதிபராக பொறுப்பேற்ற பின் பொன்னாடைகள் பெறுவதில்லை, புத்தகங்களை மட்டுமே வாங்குகிறேன். காரைக்குடியில் முதல்வர் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களால் தனது தாயார் லட்சுமி என்ற பெயரில் கட்டி முடிக்கப்பட்ட வளர்தமிழ் நூலகம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் சிலை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தன்னை பார்க்க வருபவர்கள் அன்பளிப்பாக சால்வை அணிவிக்க வேண்டாம் என்றும் அதற்கு மாற்றாக புத்தகங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பேரில் 2,70,70,000 நூல்கள் பெற்றுள்ளதாகவும் கூறினார். லட்சுமி வளர்தமிழ் நூலகத்திற்கு 1000 நூல்கள் வழங்க உள்ளதாகவும் கூறினார். அழகப்பர் வாழ்ந்த மண்ணுக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் அழகப்பர் பெயரிலே பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மற்றும் திருமதி லட்சுமி வளர்தமிழ் நூலகம் திறப்பு விழா ஆகிய அறிவுசார் விழாக்களில் கலந்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சொல்லணுமா, என்னுடைய மகிழ்ச்சி இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர், தொழிலதிபர் என்ற அடையாளங்களை கடந்து வள்ளல் அழகப்பர் அவர்கள் ஒரு பெருமைக்கு காரணமாக வாழ்ந்திருக்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழரின் ஈகை பண்புக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் தான் வள்ளல் அழகப்பர் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வள்ளல் அழகப்பரின் பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். வான்புகள் வள்ளுவருக்கு குமரியில தலைவர் கலைஞர் அவர்கள் சிலை அமைச்சப்போ பேரறிவு சிலையோடு வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த சிலையை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறள் நெறி பின்பற்றப்பட்டால் தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாமல் பார்த்துக்கணும். வள்ளுவர், வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். அடுத்து திராவிட இயக்கத்தோட வீரமிக்க கவிஞர், பாவேந்தர் பரம்பரை கவிஞர் கவியரசு முடியரசனார் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு உங்கள் முன்னால் நாம் சூட்டி இருக்கிறோம். முன்மாதிரி பள்ளி பத்திரிகையாளர்கள் நடமாடி எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமனிதர் கலைஞர் எழுது கொண்டு பேராசிரியர் அன்பழகனார் பள்ளிகளை மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரியை மேம்பாட்டு முதலீட்டாளர்களே முதல் முகவரி தமிழ்நாடு, பெரியார் சமூகத்தினால் உறுதிமொழி, அம்பேத்கர் சமத்துவனால் உறுதிமொழி, வள்ளலார் பிறந்த நாள் தலைப்புறம் கருணை நாள், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அன்னை தமிழின்